Hey guys, welcome back. So இன்னைக்கு நம்ம கிட்ட Redmi Note 9 இருக்கு. Actually அது friend வாங்கினா நமக்கு ரிவ்யூக்காக கிடைச்சிருக்கு. So இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்த மொபைலோட unboxing and இதோட first impression and இதோட overall ரிவ்யூவும் சேர்த்து இந்த வீடியோல நம்ம பார்த்தலாம் and gaming review, camera review so எல்லாமே பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்கன்னா கீழ ஒரு ரெட் கலர் subscribe பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு நம்ம டெய்லியும் போடுற வீடியோஸை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. கூடவே அந்த பெல் ஐகான்ல ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணாதான் நம்ம சேனல்ல புதுசா வீடியோஸ் போறப்ப உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். So வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த மொபைலை அமேசானில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தோம். ஃப்ளாஷ் இல்லை. ஓகே, ஓப்பன் பண்ணிடலாம். பாக்ஸோட பேக் சைடில் ஒரு சில டீட்டெயில்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. 48 மெகாபிக்சல் குவாட் கேமரா ப்ளஸ் ஹை பர்ஃபார்மன்ஸ் ஹெலியோ G85 ப்ராசஸர், ஃபுல் HD ப்ளஸ் டிஸ்பிளே, 5020 mAh பேட்டரி. ஸோ இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. மொபைல் பாக்ஸை ஓப்பன் பண்ணிடுவோம். நம்மளுடைய Redmi Note 9 ஸோ பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்குது. ஓகே, இதை பற்றி டீட்டெயிலாக பின்னாடி பார்க்கலாம். ஸோ வேறு என்னென்ன பாக்ஸில் இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா மொபைலை சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு அடாப்டர் வந்து கொடுத்துருக்காங்க. 5V 3A அடாப்டர். தென் ஒரு டைப் சி USB கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. தென் சிம்மேஜிக் பின் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே மேனுவல் அண்ட் வாரண்டி கார்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. தென் ஒரு TPU கேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. டார்க் கிரே கலரில் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நம்மளுடைய மொபைலுக்கு வரும். ஸோ மொபைலோடைய பேக் சைட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிளாஸ்டிக் பில்டு தான். பட் இருந்தாலுமே நல்ல ஒரு கிளாசி ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் தூரத்துலேருந்து இது கிளாஸ் பேனல் மாதிரி தான் உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஸோ அதை தொடரப்ப மட்டும்தான் உங்களுக்கு அது பிளாஸ்டிக்னே உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு கிளாசினஸ் வந்து சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. பேக் சைடில் ஒரு ரெக்டாங்குலர் ஷேப்ல குவாட் கேமரா செட்டப் இருக்கு. 48 மெகாபிக்சல் ஒரு பிரைமரி சென்சார், 8 மெகாபிக்சல் ஒரு அல்ட்ரா வைடுக்கான ஒரு சென்சாரும், தென் 2 மெகாபிக்சல் ஒரு மேக்ரோ சென்சாரும், 2 மெகாபிக்சல் ஒரு டெப்த் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. தென் ஃபிளாஷ் இருக்கு. அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா ஃபிங்கர்பிரிண்ட் சென்சார் டெடிகேட்டா வந்து கொடுத்துருக்காங்க. கீழே ரெட்மியோட பிராண்ட் நேம் வந்து இருக்கு. ஸோ ஓவராலா பேக் சைடில் இருக்க லுக் வந்து நல்லாவே இருந்தது. ஃப்ரண்ட் சைடில் உங்களுக்கு 6.53 இன்ச்ல ஃபுல் HD ப்ளஸ் டிஸ்பிளே தராங்க. இதோட ஸ்கிரீன் டு பாடி ரேஷியோ பார்த்தீங்கன்னா 19:5:9 அண்ட் இதுக்கு கார்னிங் கொரில்லா ப்ரொடெக்ஷன் 5 இருக்கு. டாப் லெஃப்ட் கார்னர்ல பார்த்தீங்கன்னா 13 மெகாபிக்சல் ஒரு செல்ஃபி ஷூட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் மொபைலோட பிசிக்கல் ஓரியன் பார்க்குறப்ப டாப் சைடில் உங்களுக்கு IR பிளாஸ்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு மைக்கான ஒரு சின்ன ஹோல் இருக்கு. தென் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு பவர் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. வால்யூம் அப் அண்ட் டவுன் கீஸும் வந்து கொடுத்துருக்காங்க. அப்படியே பாட்டம் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3.5mm ஜாக் வந்து செப்பரேட்டாகவே கொடுத்துருக்காங்க. தென் ஒரு மைக்கான ஒரு சின்ன ஹோலும் டைப் சிக்கான சார்ஜர் போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. தென் ஸ்பீக்கர்ஸ்க்கான ஹோல்ஸும் இருக்கு. மொபைலோட லெஃப்ட் சைடில் உங்களுக்கு சிம் ட்ரே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை ஓப்பன் பண்ணீங்கன்னா இதில் உங்களுக்கு 3 ஸ்லாட் வந்து கொடுத்துருக்காங்க. செப்பரேட்டாவே 2 சிம் தனித்தனியா போட்டுக்க முடியும். பிளஸ் அது மட்டும் இல்லாம டெடிகேட்டடா ஒரு மெமரி கார்டை வந்து இன்சர்ட் பண்ணிக்க முடியும். பிளஸ் பேக் சைடில் இருக்கக்கூடிய அந்த கேமராவோட பம்ப் பார்த்தீங்கன்னா நல்லாவே வெளியே நீட்டிட்டு இருக்கு. இது பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஸோ யூஸ் பண்றப்போ ஒரு நல்ல ஒரு ஹார்ட் கேஸ் போட்டு யூஸ் பண்ணுங்க. ஓவரால் லுக் வைஸ் நல்லாவே இருந்தது அண்ட் குவாலிட்டியும் ஓகேவா இருந்தது. ஸோ ஒரே ஒரு குறை என்னன்னு பார்த்தீங்கன்னா போனோடைய ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லா பிளாஸ்டிக்ல இருக்கு. ஸோ அந்த பிளாஸ்டிக்கோட கலரும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி லைட் ப்ளூல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இல்ல, ரொம்ப ஒரு பழைய மொபைல் ஃபேட் ஆன மாதிரி ஒரு ஃபீல் வந்து கொடுக்குது. ஸோ அந்த ஃப்ரேமும் வந்து அவங்க கிளாஸ் ஃபினிஷில் வந்து கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். மொபைலோட பேக் சைட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிளாஸ்டிக் தான். பட் இருந்தாலுமே நம்ம யூஸ் பண்ணுறப்ப நம்மளுடைய ஃபிங்கர் பிரிண்ட் நல்லாவே ரிசீவ் பண்ணுது. ஸோ பார்த்தீங்கனாலே தெரியும். மொபைல் ஆன் பண்ணியாச்சு. டிஸ்பிளேயோட குவாலிட்டி நல்லாவே இருக்கு அண்ட் யூஸ் பண்ணுறதுக்கு மெனூஸ் எல்லாமே நல்லா ஸ்மூத்தாகவே இருக்கு. இது என்ன வெர்ஷனில் ரன் ஆகுதுன்னு செக் பண்ணி பார்க்கலாம். செட்டிங்ஸில் போயிட்டு MIUI 11 இருக்கு அண்ட் ஆண்ட்ராய்டு பார்த்தீங்கன்னா வெர்ஷன் 10 வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. உங்களுக்கு பாக்ஸில் வரப்பவே இந்த வெர்ஷனில் தான் இருக்கும். தென் இந்த மொபைலோட சர்வேல்யூ என்னன்றதை செக் பண்ணி பார்த்தலாம். ஹெட் சார் பார்த்தீங்கன்னா 0.853 வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் பாடி சார் பார்த்தீங்கன்னா 0.433 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்பவே கம்மியாக வந்து கொடுத்துருக்காங்க இந்த மொபைலில். டிஸ்பிளேயோட கிளாரிட்டி எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு சும்மா ஒரு வீடியோ வந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஒரு 4K வீடியோ. இந்த டிஸ்பிளேல வீடியோஸ்லாம் பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்கு, நல்லா க்ளீனாகவே இருக்கு அண்ட் பிரைட்னஸும் நல்லாவே இருக்கு. நெக்ஸ்ட் அப்படியே கேமரா சைடு வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா விதமான ஆப்ஷன்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. அல்ட்ரா வைடுக்கு இருக்கு அண்ட் 48 மெகாபிக்சல் ஃபோட்டோஸ் எடுக்கிற ஆப்ஷன் இருக்கு. தென் மேக்ரோ ஷாட் எடுத்துக்கலாம். ப்ரோ மோடு வந்து கொடுத்துருக்காங்க. செட்டிங்ஸில் போய் பார்த்தீங்கன்னா வீடியோஸ்க்கு நீங்கள் 1080p 60 FPS வரைக்கும் உங்களால் ஷூட் பண்ணிக்க முடியும். ஸோ எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. பேக் கேமராவில் ஒரு 2-3 ஃபோட்டோஸ் எடுத்தேன். ஸோ அது மட்டும் பாருங்க. ஸோ நார்மலாக வந்து ஃபோட்டோஸ் எடுக்கிறப்ப உங்களுக்கு ஃபைல் சைஸ் பார்த்தீங்கன்னா 3 MB வருது, அதாவது 3 MB. ஸோ இந்த இமேஜஸ்லாம் உங்களுக்கு 3 MB தான் வருது. கிளாரிட்டி வந்து ஏதோ டீசெண்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா நான் 48 மெகாபிக்சல் மோடில் வச்சு நான் எடுத்திருக்கேன். இதோடைய ஃபைல் சைஸ் மட்டுமே 12 MB கிட்ட வந்தது, 12 MB. ஸோ இந்த இமேஜில் ஏகப்பட்ட டீட்டெயில்ஸ் இருக்கு. நான் முடிஞ்ச அளவுக்கு ஜூம் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு டீட்டெயில்ஸ் வந்து கேப்சர் பண்ணியிருக்குன்னு. பேக் சைடில் இமேஜ் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு டீசெண்டா வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். தென் ஃப்ரண்ட் சைட் செல்ஃபி கேமரா எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ கைஸ், இப்போ Redmi Note 9 உடைய ஃப்ரண்ட் கேமரால பேசிட்டு இருக்கேன். இதோட கிளாரிட்டி எப்படி இருக்குன்னு நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. ப்ளஸ் என்னுடைய ஆடியோ எந்த அளவுக்கு பிக்கப் பண்ணுதுன்னு பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ என்ன மாதிரி இருக்குன்றதை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஃப்ரண்ட் கேமரா வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த அளவுக்கு இல்லைனாலும் இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு எதுவும் டீசெண்டா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கேமரா பொறுத்த வரைக்கும் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஸோ இந்த ஒரு 12,000க்கு ஓகேவா இருக்குன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் கேமிங்க்கு இந்த மொபைல் எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்த்தலாம். கால் ஆஃப் டியூட்டி மொபைல் விளையாடி பார்க்கலாம்.
கேம் விளையாடுறதுக்கு நல்லாவே ஸ்மூத்தாக இருக்குது, எங்கேயும் லேக் வந்து ஆகலை நான் விளையாடுறப்ப. செட்டிங் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஹெச்டியில் மிட் செட்டிங்கில் வச்சுருக்கேன். ஹையில் வச்சாலுமே லேக் இல்லாமல் விளையாட முடியுது. இப்போதைக்கு மீடியாடெக் ஹெலியோ G85 கேமிங் சிப்செட் அதுக்கேற்ற மாதிரி நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணுது. இந்த Redmi Note 9 உடைய அன்பாக்சிங் அண்ட் ஃபிசிக்கல் ஒரு டிஸ்பிளேயோட குவாலிட்டி எப்படி இருந்தது, அண்ட் ப்ளஸ் பேக் கேமராவோட குவாலிட்டி அண்ட் ஃப்ரண்ட் கேமராவோட குவாலிட்டி, கேமிங்க்கு எந்த மாதிரி இருந்தது, முக்கியமாக இதில் யூஸ் பண்ணியிருக்க மீடியாடெக் ஹெலியோ G85 சிப்செட் எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணுது, அண்ட் இந்த மொபைல் என்ன வெர்ஷனில் ரன் ஆகிட்டு இருக்கு, அண்ட் இதோடைய சர்வாலிவ் என்ன, இதில் எத்தனை சிம் ஸ்லாட் வந்து கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக வந்து பார்த்து வச்சு இப்போ இந்த மொபைலை பற்றின ஓரளவுக்கு ஐடியா உங்களுக்கு கிடைச்சிருக்கும் நம்புறேன். ஸோ இதெல்லாம் தாண்டி உங்களுக்கு பேட்டரி பேக்கப் டைம், ஸோ மார்னிங் வந்து ஃபுல்லாக சார்ஜ் பண்ணி நீங்கள் எடுத்தீங்கன்னா அந்த ஃபுல் டே நீங்கள் யூசேஜில் இருக்கப்ப அது வந்து ஃபுல் டே வந்து நெட் ஆனில் இருக்கும், ப்ளஸ் ஆன்லைன் கிளாஸஸ்லாம் அட்டன் பண்ணியிருப்பீங்க, ப்ளஸ் யூடியூப் வீடியோஸ் பார்த்துருப்பீங்க, ப்ளஸ் சோஷியல் மீடியா ஆப் அப்போவே வந்து யூஸ் பண்ணியிருப்பீங்க. இப்படிலாம் கண்டினியூவாக யூஸ் பண்ணாலுமே ஒன் டே வரைக்கும் உங்களுக்கு சாலிடாக பேக்கப் தருது. பார்ஷியல் யூசேஜுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 days வரைக்குமே பேக்கப் நல்லாவே தருது. ஒரு ஹெவி யூசேஜ், அதாவது கேமிங் வந்து ஃபுல்லாக விளையாடிட்டே இருந்தீங்கன்னா ஒரு 8 hours வரைக்கும் பேக்கப் நல்லாவே தாங்குது. ப்ளஸ் பாக்ஸில் உங்களுக்கு 5 volt 3 amp அடாப்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சார்ஜிங் வந்து நல்லாவே ஃபாஸ்ட்டாகவே ஆகுது. இந்த மொபைலை பற்றின என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன், அண்ட் இந்த மொபைல் ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இருக்கக்கூடிய மார்க்கெட்டில் மொபைலில் பார்த்தீங்கன்னா 720p டிஸ்பிளே தான் வந்து கொடுத்துருப்பாங்க. ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே உங்களுக்கு ரேராக தான் கிடைக்கும். அப்படி இருக்கப்ப இந்த மொபைலில் உங்களுக்கு ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே தராங்க. டிஸ்பிளேயோட குவாலிட்டி எல்லாமே நல்லாவே இருந்தது. முக்கியமாக இதோடைய ப்ராசர் மீடியாடெக்கோட ஹெலியோ G85 சிப்செட் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஹெலியோ G85 ப்ராசர் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணுது, அண்ட் கேமிங்க்கெலாம் நல்லாவே ஹேண்டில் பண்ணுது. நீங்கள் ஒரு ஹெவி கேமராக இருந்தாலுமே இந்த பட்ஜெட்டில் உங்களுக்கு இது ஒரு பெஸ்ட்டான ஒரு மாடலாக இருக்கும். ஸோ கால் ஆஃப் டியூட்டி, பப்ஜி, ஸோ எல்லாமே உங்களுக்கு நல்லாவே விளையாட முடியும். ஸோ கேமராவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்பலாம் எதிர்பார்க்க முடியாது, பட் இருந்தாலுமே உங்களுக்கு டீசென்ட்டான ஒரு குவாலிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. 48 மெகாபிக்சல் இருக்குது, 1080p 60 fps வரைக்கும் உங்களால் வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும். ஃப்ரண்ட் சைடில் 13 மெகாபிக்சல் இருக்குது. ஸோ இந்த கேமராஸ் நல்ல லைட்டிங் கண்டிஷனில் நல்லாவே ஃபோட்டோஸ்லாம் எடுக்குது, கிளாரிட்டியாகவே இருக்குது. பட் லோ லைட்டிங் கண்டிஷனில் கொஞ்சம் திணறதுன்னு வந்து சொல்லிக்கலாம். ஸோ இது எல்லாமே தாண்டி உங்களுக்கு 5020 mAh வந்து கொடுத்துருக்காங்க, அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ உங்களுக்கு நல்லா ஒரு 1 day ஃபுல்லாகவே பேக்கப் நல்லாவே தாங்கும். ஸோ ஓவராலாக இந்த மொபைல் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட் இது ஒரு பெஸ்ட்டான ஒரு சாய்ஸ் தான். ப்ளஸ் இந்த Redmi Note 9 Narzo 10 கூட நம்ம ஆல்ரெடி கம்பேரிசன் வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அந்த வீடியோ இன்னும் பார்க்காதவங்க பார்க்கணும்னு நினைக்கிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணி போய் பாருங்க. மேலே ஐ பட்டன்லையும் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. இந்த அண்டர் 12,000 உங்களுக்கு இந்த 2 மொபைல் ஆப்ஷன் இருக்கும். ஸோ இது 2 மொபைல் எது வாங்கலான்ட்டு உங்களுக்கு டவுட்டாக இருக்கும். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா வந்து கிடைக்கும். ஸோ போயிட்டு செக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த Redmi Note 9 இன்னமும் ஃப்ளாஷில் தான் இருக்குது. ஸோ நிறைய பேர் வாங்குறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க, நிறைய பேர் ட்ரை பண்ணியும் வந்து வாங்க முடியாமல் இருந்திருக்கும். ஸோ இந்த கொரோனா டைமில் எல்லா மொபைலுமே லிமிடெட் ஃப்ளாஷில் தான் இருக்குது. ஸோ ஒரு 5,000 மொபைல் தான் வந்து விடுவாங்க. அந்த 5,000 மொபைலுக்கு வாங்குறதுக்கு ஒரு 8,000லேருந்து ஒரு 9,000 பேர் வந்து ரெடியாக க்யூவில் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க ஆர்டர் போடுறதுக்கு. ஸோ அதனால கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். மேக்ஸிமம் இந்த மாதிரி டைமில் மொபைல் வாங்குறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிங்க. இந்த கொரோனாலாம் முடிஞ்சது, இந்த லாக்டவுன்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நிறைய மொபைல் வந்து கொஞ்சம் கம்மி ரேட்டுக்கே உங்களுக்கு கிடைக்க வரும். ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் ஃப்ரீயாகவே வந்து நல்ல மாடல்ஸ்லாம் அப்போது இன்னும் நிறையா வந்து லான்ச் ஆகும். ஸோ அந்த டைமில் பார்த்து வாங்குறது நல்லதாக இருக்கும். ஸோ ரொம்ப அர்ஜென்ட்டாக இருக்குது, என்கிட்ட மொபைலே இல்லை வாங்கி ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இப்போ இந்த டைமில் ஃப்ளாஷ் எல்லாம் பார்த்து கொஞ்சம் வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் ஏதாவது சொல்ல மறந்துருந்தா கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள், நான் அதுக்கான ஆன்சர் வந்து கீழே கமெண்ட்லேயே நான் சொல்கிறேன். அண்ட் இந்த வீடியோவில் பார்த்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக யூஸ்ஃபுல்லாக வந்துருக்கும் நம்புறேன். ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. முக்கியமாக Redmi Note 9 யாராவது வாங்குறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸில். ஸோ அவங்களுக்கு இந்த வீடியோ முக்கியமாக ஷேர் பண்ணி விடுங்க மறக்காமல். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.